பிரவீன், நாளை பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள சூழ்நிலையில் அதற்கு முன்னோட்டமாக நாட்டின் பொருளாதார நிலைமை, வளர்ச்சி கணிப்பு, தொழில் முதலீட்டு வாய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை உள்ளடக்கிய பொருளாதார ஆய்வறிக்கை இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. இதனை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இப்போது தாக்கல் செய்திருக்கிறார். இந்த பொருளாதார ஆய்வறிக்கை குறித்த விளக்கத்தை தலைமை பொருளாதார ஆலோசகர் அனந்த நாகேஸ்வரன் 2 மணி அளவில் நாட்டு மக்களுக்கு விளக்க இருக்கிறார். பொருளாதார ஆய்வறிக்கையில் என்னென்ன அம்சங்கள் உள்ளன, இந்த ஆண்டு பணவீக்க அளவு எவ்வாறு இருக்கும் மற்றும் நாளை தாக்கல் செய்ய உள்ள மோடி 3.0 நிதிநிலை அறிக்கையில் என்னென்ன முக்கிய அம்சங்கள் இருக்கிறது என்பதை அடிக்கோடிட்டு முன்னோட்டமாக காண்பிக்கும் ஒரு ஆய்வறிக்கையாக பொருளாதார ஆய்வறிக்கை இன்று மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்துள்ள இந்த பொருளாதார ஆய்வறிக்கையில் வருமான வரி உச்சவரம்பு அதிகரிக்கப்படுமா மற்றும் மாத சம்பளதாரர்களுக்கு என்னென்ன வரி சலுகைகள் விதிக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு பொதுவாக நாடு முழுவதும் எழுந்திருக்கிறது. இது தவிர வழக்கம் போல தொழில்துறையினர் மற்றும் சிறு குறு நடுத்தர தொழில்துறையினருக்கு என்னென்ன வாய்ப்புகள், புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகிறது என்பது குறித்த அறிவிப்பும் எதிர்பார்க்கப்படுகிறது. அரசியல் ரீதியாக இந்த நிதிநிலை அறிக்கையை பொறுத்தவரை கூட்டணி அரசின் முதல் பட்ஜெட் என்பதால் இந்த பொருளாதார ஆய்வறிக்கையும் பரவலாக பல்வேறு மாநிலங்களின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டும் புதிய மசோதாக்கள் மற்றும் புதிய திட்டங்களுக்கு முன்னோட்டமாகவும் இந்த பொருளாதார ஆய்வறிக்கை இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மகாராஷ்டிரா, ஹரியானா, ஜார்க்கண்ட் மற்றும் அந்த மாநிலங்களில் நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தல் மற்றும் அண்மையில் நடந்து முடிந்துள்ள இந்த 13 மாநிலங்களில் நடைபெற்ற 7 மாநிலங்களில் நடைபெற்ற 13 சட்டமன்ற தொகுதிகளின் இடைத்தேர்தல் முடிவுகள் ஆகியவையும் அரசியல் ரீதியாக கணக்கில் எடுத்துக்கொண்டு மாநிலங்களின் மக்களின் எதிர்பார்ப்புகள் ஆகியவற்றுக்கு ஏற்ப புதிய வளர்ச்சி திட்டங்களை இந்த பொருளாதார ஆய்வறிக்கை தாங்கியிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இருந்த போதிலும் இந்த ஆய்வறிக்கையில் உள்ள முக்கிய அம்சங்கள் தொடர்பாக அனந்த் நாகேஸ்வரன் தலைமை பொருளாதார ஆலோசகர் சரியாக 2 மணி அளவில் அவர் நாட்டு மக்களுக்கு விளக்க இருக்கிறார். அப்போது இந்த பொருளாதார ஆய்வறிக்கையில் உள்ள முக்கிய அம்சங்களை ஒட்டி நாளைய நிதிநிலை அறிக்கையில் என்னென்ன அம்சங்கள் இருக்கும் என்பதை ஓரளவு கணிக்க இயலும். பிரவீன்.